அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, குழந்தை சகோதரர்களே, இந்த 5 நபர்களுக்கு வைக்கப்பட்ட சூனியம் பலித்ததா என்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சூனியக்காரர் திருப்பூர் தீனும் சூனியம் ஆகி போன சூனியமும் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. முதல்ல அந்த 3 மண்டல ஒப்பந்த பிரகாரம் எனக்கு கண்ணு குருடாகணும், அதுதான் ஒப்பந்தம். யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க. 6 பேர் தூக்கிருக்காங்க, 5 பேர் தூக்கு நாள் கீழே போட்டு கண்ணு தெரியாது, கரெக்டா தூக்குங்க. பாத்தீங்களா? 3, 6, 9, 10 பேர் தூக்கிருக்காங்க, கண்ணு நல்லா தெரியும். சரியா? இது இந்த மாதிரியான எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒரு பெரிய இதுக்குன்னு பயந்துகிட்டு இருந்துகிட்டு 144 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற விஷயம்லாம் அல்ல. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமையின் மேலையும் அவனுடைய திருமறையின் மீதும் அவனுடைய வாக்கின் மீதும் இருக்கக்கூடிய அந்த உறுதியான நம்பிக்கை தான் இதற்கு காரணம். வைக்கக்கூடிய சூனியம் பலிக்குமா பலிக்காதா என்றால் அல்லாஹ்வுடைய வசனத்தின் வாயிலாக ஒரு வரியிலே சொல்லிவிடலாம், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைத்து வஸா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். அவன் போட்டிக்கு வரும்போது அவன் வெற்றி பெறுவது கிடையாது, வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்தி விட்டான். அந்த அடிப்படையில் சூனியக்காரன் ஒரு காலத்திலையும் ஜெயிக்க மாட்டான். ஆனா இந்த திருப்பூர் தீனை பற்றி அவர் எப்படியெல்லாம் சவுடால் விட்டாரு, இப்ப எப்படியெல்லாம் சறுக்கி விழுந்திருக்கின்றார் என்பது குறித்து ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு இது குறித்து நம்முடைய எதிரிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு சில பதில்களை சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். முதல்ல இந்த திருப்பூர் தீன் என்பவர் எப்படி நம்மளை தொடர்பு கொள்றார் அப்படின்னா, அகோரி மணிகண்டன் பிஜேவை தற்கொலை செய்ய வைப்பதாக ஒரு சூனிய ஒப்பந்தம் போட்டு போறாரு. அப்ப அதை பார்த்து விட்டு தான் இவர் என்ன தொடர்பு கொள்றாருன்னா, சாவு என்பது ஒரு வரம், அதனால நீங்க வரத்தை போய் கேட்டிருக்கீங்க, சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும், அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு தான் இவர் என்ன செய்யறாரு, இந்த ஒரு பில்டப்போட தான் இந்த கடிதத்தை எழுதுறாரு. அப்ப பாதிப்பை ஏற்படுத்துங்கன்னா அப்ப எங்க 5 நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கள் என்று நாம சொன்னோம். இந்த பாதிப்பு ஏற்படுத்துங்கள் என்று நாம சொல்லும் பொழுது அவர் எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாரு, இப்ப எந்த அளவுக்கு அவர் பின்வாங்கி ஓடி இருக்கின்றார் என்பதை தான் இப்ப நம்ம சில கிளிப்பிங்கள் வாயிலாக பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் சொன்னாரு அப்படின்னு பாருங்க. அதாவது அகோரி மணிகண்டன் மாதிரி ஆட்கள்கிட்ட பண்ணிட்டு பிஜே வேற ஒரு பெரிய மந்திரவாதிட்ட சூனியத்தை தடுக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் தப்பிக்கிற மாதிரி நீங்க இந்த 5 பேருமே வேற ஒரு பெரிய சூனியக்காரன் போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் தான் பவர்னு சொல்றேன், அப்புறம் எனக்கு மேல ஒரு உலகத்துல சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த அளவுல நான் தான். நீங்க நான் வைக்கிற சூனியத்தை உலகத்துல எந்த சக்தியிலிருந்து உங்களால காப்பாத்திக்க முடியாது. அடிச்சுட்டேனா மேட்டர் முடிஞ்சு வச்சா, நான் வைக்கிற சூனியத்தை உலகத்துல எந்த சக்தியிலிருந்து உங்களால காப்பாத்திக்க முடியாது. அடிச்சுட்டேனா மேட்டர் முடிஞ்சு வச்சா. அதாவது என்னன்னா, அவர் வைக்கக்கூடிய அந்த சூனியத்துல இருந்து உங்களை எந்த சக்தியாலும் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையோடு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை, முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த சூனியம் வைக்கிறதுல கொள்கை உறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன். அதாவது பல பேர் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க, நீங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் நான் ஒரு காலத்துல எஸ்கேப் ஆக மாட்டேன், நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது எந்த மாதிரி சொன்னாருன்னு பாருங்க. கோல் பார்த்து குணம் பார்த்து அவன் மொழிந்த எழுத்தை முன்னே பார்த்து வில்லுவது சத்தியமாய் வினயம் பார்த்து சூச்சாதி சூச்சமம் கண்டு சொல்வதுதான் ஜோதிடம். இதில் யாதினையில் யாதொன்றும் மேதினையில் தப்பில்லாமல் பிசகுமப்பா, இல்லை என்றால் கூச்சல் வரும், குழப்பம் வரும், சஞ்சலம் தான் மெத்தவப்பா அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் கோல் பார்க்கிறோம், அதனுடைய குணம் பார்க்கிறோம், ஒரு கிரகனுடைய தன்மை அதனுடைய பெர்சனாலிட்டி பார்க்குறோம், அதனுடைய குணம் பார்க்குறோம், அவன் மொழிந்த எழுத்தை முன்னே பார்க்குறோம், அவன் என்ன சொல்ல வரான்ற விஷயத்தை பார்க்குறோம். அதாவது கோல் பார்த்து குணம் பார்த்து இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்மள்ட்ட சொல்லிட்டாரு. சரி, அப்போ நம்ம என்ன கேட்டோம்னா, சரி ஓகே, இவ்வளவு விஷயத்தையும் அதாவது என்னன்னா, ஜோசி எனக்கு தெரியும், யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வாங்க, யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், சரி ஓகே, அப்போனா நீ என்ன செய்யுங்க, இந்த மலேசியா விமானம் காணா போயிருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் என்னால் செய்ய முடியும்,
யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் குணப்படுத்துவேன், எந்த நோயை வேணாலும் குணப்படுத்துவேன்னு சொன்னார். அப்போ வந்து அவர் பிஜே அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, அப்போ நான் வந்து ஒரு எய்ட்ஸ் நோயாளியை கூட்டிட்டு வர்றோம், குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பிறவி குருடரை கூட்டிட்டு வருவோம், அவருக்கு வந்து உங்களுக்கு சரி பண்ண முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. சூனிய ஃப்ராடு நிரூபிக்கிறது எப்படி நிர்பந்தம் தள்ளுனாங்களோ அதுக்கு நீங்க இப்ப தள்ளிட்டீங்க. தள்ளுனதுனால நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் தனியா போட்டுருவோம். அதுக்கு ஒரு ஒன்று நீங்க சொன்னதுனால மாந்திரிகத்தினால் ஒரு எய்ட்ஸ் நோயாளி கொண்டு வருவோம். எத்தனை நாள் உங்களுக்கு டைம் கேட்குறீங்களோ, ஒரு கண் குருடனை கொண்டு வருவோம். வேற யார் கொண்டு எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா? எது கேட்டாலும் கிடைக்க முடியல? இல்ல சில பேர் போன்ல பேசும்போது நீங்க சொல்லியிருக்கீங்களா, சில ஆளுக்கு உங்கள்ட்ட போன்ல பேசும்போது எது கேட்டாலும் தருவேன், எது கேட்டாலும் தருவேன் 100% சொன்னீங்களா? நீங்க யார்கிட்ட போன்ல பேசினா இல்லாம என்கிட்ட இருக்குது. உங்கள்ட்ட யாரெல்லாம் போன்ல பேசினாங்களோ அதெல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, வச்சிருக்கீங்கல்ல. நீங்க இதை சொல்லியிருக்கிறீங்க 100% எது வேண்டாலும் செய்வேன் மக்கள்கிட்ட சொல்ற ஆளை வந்து இப்படி விட்டோம்னா நீங்க அதெல்லாம் செய்ய சக்தி பெற்றோன்னு போயிடும். சூனியத்துல எனக்கு முடியாம போச்சு, அதெல்லாம் செய்வேன்னு வந்துடும். எதுவும் இல்லை, ஜீரோன்னு நான் காட்டுறேன் இப்ப உங்களை அப்படின்னு கேட்டோமா. கேட்டவனையும் அதுக்கடுத்து வந்து திருப்பி அவர் எப்படிப்பட்ட ஒரு உறுதியா சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு நபருக்கும் இது அல்லாமல் எனக்கு வந்து இந்த கால் வேண்டாலும் நீங்க கை கால் வேண்டாலும் இருக்கீங்க, இல்லாமல் எனக்கு வாய் பேச முடியாம உண்மையா போயிட்டா என்னங்க நீங்க? ஆமா, நோ 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 நோ, அதுல வராது. நாம என்ன எக்ரிமெண்ட்ல வச்சிருக்கணுமோ அதைத்தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். மற்றது வந்து உங்களுக்கு திடீர் வேற ஏதாவது ஆகலாம், அவருக்கு வேற ஏதாவது போச்சுன்னா நோ 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 நோ, யாருக்கு இலக்கு என்ன? அந்த இவ்வளவு பிராங்கா பேச முடியாதுங்க, இவ்வளவு பிராங்கா பேச முடியாது. என்னுடைய டேலண்ட், நான் வந்து உங்களை வந்து கண்ணை குத்துறேன்னு வந்து போட்டு கண்ணை குத்துறேன்னு வந்து காது சைடா போச்சுங்க, மிஸ் ஆயிடுச்சுங்கன்னா சொல்ல முடியாது. என்னுடைய இலக்கு என்னவோ, என்னுடைய ஃபோக்கஸிங் என்னவோ, என்னுடைய மாந்திரிக தந்திரம் என்னவோ, எதை நோக்கி நாங்கள் ஃபோக்கஸிங் பண்றோமோ அதைத்தான் நாங்கள் விழுக்கட்டோம். இப்போ கூட நீங்க ஏற்கனவே ஏங்க இவருக்கு பாதிக்கணுங்க, இவருக்கு வைக்கிற அம்பு இவருக்கு தக்கிருமான்னு கேட்டாரு. எப்படிங்க தாக்கும்? இவரை நான் இலக்கு வச்சு எனக்கு துப்பாக்கி எடுத்து இவரை சுட தெரியலன்னா பொட்டக்கணை வச்சுக்கிட்டு மூடிட்டு போகணும். அடிச்சா குறி பார்த்து அடிக்க வேண்டாமா? அதனால வந்து அவன் வித்தை தெரியாதவன் பேசுற பேச்சு, வித்தை தெரியாதவன் பேசுற பேச்சு, வித்தை தெரியாதவன் பேசுற பேச்ச இங்க இருங்க. வித்தை தெரியாதவன் இல்ல வித்தை தெரியாதவன் பேசுற பேச்ச, அதாவது வந்து யாருக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லியிருக்காரோ அந்த பாதிப்பு தான் ஏற்படுமா, அதை தவிர்த்து வேற பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா வந்து பல பேர் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல, உனக்கு வச்சேன் வேற ஒரு ஆளுக்கு போய் அது வந்து போய் அங்கிட்டு போயிருச்சு, மாறிடுச்சு, அது வச்ச சூனி எனக்கே திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆளை வந்து குறிப்பாத்து சுடுறதா இருந்தா இப்படி சுடணும், துப்பாக்கியை வச்சு. நீங்க இப்படி சுட்டுட்டீங்கன்னா என்ன செய்யறதெல்லாம் கேட்டோம். அப்போ வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம திணறினாரு. கடைசியில் இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னார் அப்படின்னா, அந்த விவாத ஒப்பந்தத்திலே தெளிவா சொல்லிட்டாரு. தெளிவா என்ன சொல்றாங்க பாருங்க. இன்னும் வந்து நான் வந்து நிறைய ஜோசியம் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருவேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரியும், மறைவான விஷயம் தெரியும் வேற சொல்லிட்டீங்க, அதையும் பதிவு பண்ணிட்டீங்க. அப்பனா அந்த காணா போன மலேசியா விமானத்தையெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சி இப்ப நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உடனே உங்களை மக்கள் நம்பிடுவாங்க, உடனே உங்களை வந்து ரொம்ப 100% நீங்க கரெக்டான ஆளுவாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த மலேசியா விமானம் எங்க இருக்குன்னு சொல்லாம போயிட்டீங்கன்னா உங்களை பொய்யன்றத மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. இல்ல இந்த அஷ்டமா சித்துனீங்கல்ல, 8 மிகப்பெரிய சித்து வேலைங்கிறீங்கல்ல, அதில் கடை குட்டி தான் இந்த சூனியம்ன்றீங்க. எங்கள் இடத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்ட உடனே நீங்கள் இதை பற்றி சொன்னீங்க, ஜோதிட கலையை பற்றி சொன்னீங்க. ஜோதிட கலையை அங்கே படித்தேன் பெரிய வித்வான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்டோம், நோ 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 நோன்னு துடிக்கிறீங்க. இங்கே நாங்கள் என்ன பேச போகிறோன்னு கூட நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட நீங்கள் தெரியாமல் வந்திருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க. அதாவது வந்துங்க, மாந்திரிக கலையில வந்து ஜாலம்னு ஒன்று, வாய் ஜாலம்னு ஒன்று இருக்குது. அதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் நீங்கள் அல்லான்னு எனக்கு தெரியும். என்னங்க, எங்களில் வந்து என்னென்ன ஜாலங்கள் இருக்கோ அது மாதிரி வாய் ஜாலம்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் எல்லாம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. நான் அதனால தான் வந்தவனே சொல்லிட்டேன், நான் பேச்சு போட்டிக்கு வரலைங்க. மாந்திரிகம் கற்றிருக்கக்கூடிய விஷயத்தில் நான் தான் சொல்லிட்டேன். நான் ஒரு இப்போ என்னை பார்த்தா முஸ்லீமாக இருக்கிறனால நான் ஏதாவது பெரிய ஆயத்தெல்லாம் சொல்ல போகிறேன்னா அப்படி எப்படின்னு நினச்சிடாதீங்க. நாம் என்ன சொல்லிட்டோம், தெளிவாக சொல்லியிருக்கேன், நம்ம கற்றுருக்கிறது மாந்திரிகம்.
அதில் வந்து நாம் வந்து பேச்சு போட்டிக்கு வந்திருந்தா தான் ஓ இப்படி ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படி ஸ்லிப் ஆகிட்டோம்னு சொல்லும்போது எங்களுடைய யதார்த்த பேச்சில் வந்து ஆயிரங்கள் வந்து வரும். அதை பாயிண்ட் எடுத்து நம்ம பேசுகிறோம்னா வாத விவாதம் பண்ணணும்னா எனக்கு 10 பாட்டில் தண்ணி இருந்தாலும் பத்தாது. அதாவது வந்து நம்ம வாய்ஸால நிறைய இருக்குன்றதுனால நம்மள்ட்ட பேச முடியாதான். இதை வந்து ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னங்க வச்சுட்டீங்களா உங்களுக்கு சூனியம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சகோதரர்கிட்ட இப்ப ரீசெண்டா பேசுனதை கேளுங்க. மண்டல முடிஞ்ச உடனே அன்னைக்கே அவங்க வந்து ஒரு அதாவது வந்து 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஒன்னா உட்கார்ந்து என்னை வந்து நான் கேட்ட கேள்வியில இருந்தே பதில கொடுத்து என்னை லாக் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஒன்னா உட்கார்ந்து என்னை வந்து நான் கேட்ட கேள்வியில இருந்தே பதில கொடுத்து என்னை லாக் பண்ணிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை நம்ம எவ்வளவு சர்வசாதாரணமா செஞ்சு இருக்கோம். வந்து சூனிய ஒப்பந்த டிவிடியோ பின்னாடி போட்டு பார்த்தாராம், இவ்வளவு கிறுக்குத்தனமாவா நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போன் பண்ணி, அதாவது இந்த மண்டலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 11ஆம் தேதி வரைக்கும் டைம் சொன்னார்ல, 11ஆம் தேதி வரைக்கும் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் போன் பண்ணி கேட்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த 5 பேர் கொண்ட குழு வந்து என்னை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. இவர் வந்து ஒன்றுக்கும் வேலைக்கு ஆக மாட்டாரு. இவர் வந்து சூனியம் என்பது வந்து பொய், சூனியத்தினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது என்பதை அந்த சூனிய ஒப்பந்தத்திலேயே நம்ம நிரூபித்திருக்கிறோம். பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது நிரூபிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா அதுக்கு சில ஆதாரங்களை அவருடைய வாயிலிருந்தே வந்துச்சு. அதை பாருங்க. அதாவது வந்து சூனிய ஒப்பந்தம் போட்டோம்ல, அப்ப 50 லட்சம் ரூபா வின் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. என்ன பண்ணுவீங்க? நீங்க 50 லட்ச ரூபா அலௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. இதுல ஜெயிச்சு 50 லட்ச ரூபா பணத்தை வாங்குவேன்ற உறுதி என்கிட்ட இருக்குது. இதுல ஜெயிச்சு 50 லட்ச ரூபா பணத்தை வாங்குவேன்ற உறுதி என்கிட்ட இருக்குது. இதுல ஜெயிச்சு 50 லட்ச ரூபா பணத்தை வாங்குவேன்ற உறுதி என்கிட்ட இருக்குது. வாங்கி நான் சொன்னேன், என்ன சொன்னேன், வாங்கி நான் மளிகடை வச்சுக்குவேன், வாங்கி நான் மளிகடை வச்சுக்குவேன், வாங்கி நான் மளிகடை வச்சுக்குவேன். இந்த தொழில் வந்து பொய்ன்னு ஒருபோதும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் அதுல 100% இருக்கிறேன். 50 லட்ச ரூபா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, 50 லட்ச ரூபாய் வாங்கி கொண்டு போய் மளிகை கடை வைக்க போறேன். அப்ப மளிகை கடை வைக்க போறேன்னா இப்ப சூனியத்துக்கு ஆற்றல் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா? சூனியத்தினால அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இப்படித்தான் பிறண்டு பேசுவாங்க. இந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு சூனியக்காரர், தமிழ் பேசக்கூடிய சூனியக்காரரை பத்தி கலீல் பாய் போட்டு காமிச்சாங்க. அவர் வந்து நம்ம தொடர்பு கொண்டது வந்து முதல்ல கடிதம் எழுதியிருந்தார். கடிதம் எழுந்தோடனே பிஜே அவர்கள் வந்து இவரை தொடர்பு கொண்டு சூனிய சவாலுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுல குறிப்பு எழுதியிருந்தாங்க. அப்ப நான் தான் போன் பண்ணி கூப்பிடுறேன், வாங்க 6 மணிக்கு வந்து சாயந்தரம் நம்ம இது பண்ணிக்கிறலாம், விவாத ஒப்பந்தம் நாளைக்கு போட்டுக்கிடலாம் வாங்க அப்படின்னா, இல்ல விவாத ஒப்பந்தம் போடுறதா இருந்தா 6 மணிக்கு முன்னாடி போடணும் பகல்ல அப்படின்றாரு. ஏன் 6 மணிக்கு முன்னாடி போடன்றீங்க, 6 மணிக்கு பின்னாடி போட்டா என்ன அப்படின்னா, நான் வந்து யாரு மேல வேணாலும் எப்படி வேணாலும் தாக்கத்தை ஏற்படுத்துவேன், சாவடிக்க கூட செய்ய ஆற்றல் இருக்கு, ஆனா 6 மணிக்கு மேல வரமாட்டேன். ஏன் 6 மணிக்கு மேல வரமாட்டீங்க, 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்ட்டாரு. 6 மணிக்கு மேல கண்ணுக்கு தெரியாதுன்னா அப்ப சூனியத்தினால வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்றீங்களங்க, அப்ப உங்க கண்ணு வந்து வர வைக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒன்னையும் சுதாரிச்சுக்கிட்டு, சூனியத்தை வந்து சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றாரு. சூனியத்தை சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னா இது நல்ல ஒரு காரியம் தானாங்க, கெட்டதுக்கு தான் பயன்படுத்தக்கூடாது, நல்லதுக்கு பயன்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லி தான் கேட்டோம். இந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுறது சம்பந்தமா சொன்னார்ல கிளிப்பிங்ல, எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுறது எதுக்கு சொன்னார்னா, யாருடைய மேல பாதிப்பு யார் மேல பாதிப்பை ஏற்படுத்தணுமோ அவருடைய வீட்டுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை அந்த இதுல உட்காந்துக்கிட்டு உருட்டி விடுவாராம். எங்க உட்காந்துக்கிட்டு, சுடுகாட்டுல உட்காந்துக்கிட்டு உருட்டி விடுவாராம். அந்த எலுமிச்சம்பழம் போய் அந்த வீட்டுக்கு போயிருச்சுன்னா, போய் விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஆளு காலி அப்படின்றதுதான் அவருடைய அந்த கான்செப்ட். அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டா எலுமிச்சம்பழம் எங்கேயோ இருக்கக்கூடிய வீட்டுக்கு எலுமிச்சம்பழம் எப்படி ஓடும், அதுல என்ன மோட்டரா பொருத்தி இருக்கிறாங்க அது ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, உங்களுக்கு தான் எப்ப நீங்க வந்து சூனியம் செய்வீங்கன்னு கேட்டோம். இரவு நேரத்துல தான் சூனியம் செய்ய வேண்டாரு. இரவு நேரத்துல தான் சூனியம் செய்ய வேண்டாம், உங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்றீங்க. இப்ப வந்து இரவு நேரத்துல சூனியம் செய்வேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட உங்க வீட்டுக்கே அந்த எலுமிச்சம்பழம் போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம். இல்ல அது வந்து நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி உணரக்கூடியதை பார்க்கின்றோம். இப்படிதான் வந்து சூனியக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிலேயே அவர்களுடைய அந்த பேச்சிலையும் அவருடைய செயல்பாடுகளிலுமே அவர்கள் பொய்யர்கள் என்பது அல்லாஹ் காட்டி தர்றானா இல்லையா? இந்த திருப்பூர் தீன் என்ன சொன்னாரு, பயங்கரமான பில்டப், சாதாரண பில்டப்பா இங்க வந்து போட்டு போன ஒப்பந்தம் போட்டு போனவனையுமே ஒரு 2 வாரத்துல
ஒரு விஷயத்தை போடுறாரு, ஒரு அறிவிப்பு ஒன்று போட்டாரு. அந்த அறிவிப்பு என்னன்னா பாருங்க, பி ஜெயினுல் ஆபிதீனுடைய சாதகமா பிஜேக்கு வந்து ஜாதகம் பார்த்துருக்காரு போய் உட்கார்ந்து. பிஜேக்கு சாதகம் பார்த்து பெயர் பி ஜெயினுல் ஆபிதீன், தாய் தகப்பன் மரியம் பிவின்றது கூட சரியா அடிக்க தெரியல, மையம் பிவின்னு அடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பிறந்த நட்சத்திரம் வந்து பிஜேக்கு மூல நட்சத்திரமா, அதே மாதிரி வந்து பிறந்த ராசி வந்து தனுசு ராசியா பிஜேக்கு, எல்லாம் இவங்களாம் எழுதிக்கிட்டதுதான் சரியா. இப்படி எழுதிட்டு கடைசியில் என்ன அப்படின்னு பார்த்தா, திருப்பூர் மாந்திரிக ஆசான் அதில் எஸ்கே தீன் உடன் ஒப்பந்தம் செய்த போது எனக்கு 7.5 சனி முடிய போகிறது என்று சொன்னேன். அவர் வந்து 7.5 சனி முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இங்கு ஆரம்பிக்க போகிறது என்று சொன்னேன். அதன்படி கணித்ததில் பிஜேவுக்கு 7.5 சனி எதிர்வரும் டிசம்பரில் தொடங்குகிறது. இது எப்ப போட்டாருன்னா ஆகஸ்ட்ல எண்டுல போடுறாரு. டிசம்பர்ல பிஜேக்கு வந்து சனி பிடிக்க போகுது, அதுல இருந்தா எஃபெக்ட் ஆகும். பிஜேவுக்கு வந்து அவர் வந்து ஊமையா போயிடுவாருன்றதுதான். 7.5 சனி வந்து எங்க பிடிக்குமா, டிசம்பர் மாசத்துல பிடிக்கின்றாரு. டிசம்பர் மாசத்துல சனி பிடிக்குமா இல்ல சளி பிடிக்குமா? சளி பிடிக்க வேணா செய்யுது, எல்லாருக்கும் பிடிக்கும். சனி பிடிக்கும் என்று சொல்லி இவர் வந்து சொன்னது வந்து நடந்துச்சா? ஒன்னும் நடக்கல. இந்த நல்லபடியா உட்கார்ந்து இப்ப இங்க மேடையில உட்கார்ந்து இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம இடையில ஒரு தடவை என்கிட்ட போன் பேசினார். நான் வந்து திருப்பூர்ல சூனியம் குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம். அந்த சூனியம் குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை அட்டன் பண்றதுக்காக திருப்பூர் மங்கலத்துக்கு போறோம். திருப்பூர் முடிச்சுட்டு அடுத்து மயிலாடுதுறை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து காட்டுமன்னார்குடியில கேள்வி பதில் நிகழ்ச்சி. காட்டுமன்னார்குடிக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கும் பொழுது போன் வருது. யாருங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் தான் மந்திரி ஆசான் எஸ்கே அதுலுத்தீன் பேசுறேன் அப்படின்னாரு. சொல்லுங்க, என்னங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? திருப்பூருக்கு இன்னைக்கு வந்துருக்கீங்களாம்ல, பொதுக்கூட்டம் இன்னைக்கு நிகழ்ச்சியாம்ல, சொல்லவே இல்லை, நான் உங்களை நேரா வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. இல்லைங்க, திருப்பூர்ல வந்து நிகழ்ச்சி வந்து சனிக்கிழமை ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இப்ப நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காட்டுமன்னார்குடியில இருக்கேன். இப்ப வந்து திருப்பூர்ல இருக்கேன்னு சொல்றீங்களே. இல்ல, நான் போஸ்டர் பார்த்தேன். போஸ்டர்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே இருந்தது. நல்ல போஸ்டரை பாருங்க. போஸ்டர்ல போட்டிருந்தது வந்து வெள்ளிக்கிழமை. சரியா? எனக்கு தான் கண்ணு குருடாவுன்னு பார்த்தா உங்களுக்கு ஆகி போச்சா? இதுதான் நிலைமை. சூனியத்தை செஞ்சு என் கண்ணு வந்து அவருக்கு வந்து சரியில்லாம போச்சா என்னன்னு நம்மளே சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. என்றால் இதுதான் சூனியத்தினால என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாதுன்ற சூனிய ஒப்பந்தத்திலே பார்த்தோமா இல்லையா? அதாவது வந்து எல்லாருடைய முடியையும் கேட்டாரு. முடியை வந்து என்ன செய்யறாருன்னா, முடி வெட்டுறதற்கு திருப்பூர்ல இருந்து கத்திரிக்கோள் கொண்டு வர்றாரு. திருப்பூர்ல இருந்து கத்திரிக்கோள் கொண்டு வந்து எப்படி முடி வெட்டுறாருன்னு பாருங்க. இது வந்து தவறு பிஜே அவர்களுக்கு முடி வெட்டின காட்சி. அதாவது முடி வெட்டுறதுக்கு வந்து திருப்பூர்ல இருந்து கத்திரிக்கோள் கொண்டு வந்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? சூனியத்தினால என்னத்தை கிழிக்க முடியும்? சரியான எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பவர் இருக்கு, நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா சூனியத்தின் மூலமா அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு புடிங்கிருக்க வேண்டியதானே? அப்படி முடிஞ்சிச்சா? அதனால அந்த சூனியத்தை வச்சு உங்களால முடியாவது புடுங்க முடிஞ்சிச்சா? பிஜே தலையில உள்ள முடிய வந்து தேர்றாரு கிடந்து அந்த அளவுக்கு சிரமப்பட்டு இப்படித்தான் சூனியத்தின் மூலமாக முடிய புடுங்க முடியுமே ஒழிய வெட்டத்தான் முடியும். சூனியத்தின் மூலமாக ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. இதுதான் உள்ள விஷயம். சரியா? அதோடு மட்டுமல்லாம இன்னும் வந்து எவ்வளவு கூத்துக்கள்லாம் அவர் அடிச்சாருன்னா கேட்கிறாங்க.
போன்ல பேசிருக்காரு பாருங்க. எனக்கு இந்த தொழில் செஞ்சு தான் பொழைக்கணும், இந்த மாந்திரிக தொழில் செஞ்சு தான் பொழைக்கணுன்ற அவசியத்துல நான் இல்லை. அது எனக்கு விஷயத்துக்குள்ளேயே நான் இல்லை. அதனால வந்து இதுல எனக்கு ஜெயிச்சாலும் பெனிஃபிட் தான், நான் தோத்தாலும் எனக்கு பெனிஃபிட் தான். எனக்கு ஜெயிச்சாலும் பெனிஃபிட் தான், நான் தோத்தாலும் எனக்கு பெனிஃபிட் தான். அதாவது வந்து நான் வைக்கிற சூனியத்திலிருந்து உங்களை ஒரு காலம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. நான் வைக்கிறது வச்ச குறி தப்பாதுன்னு சொன்னாரு. குறி பார்த்து சுடுவேன்னு சொன்னாரு. கடைசியில் என்னன்னா இந்த மாந்திரிக தொழில் தெரிஞ்சுதான் வந்து நான் வந்து பிழைக்கணும்னு எனக்கு தேவையில்லை. இனிமே ஓன்ட்ட மாந்திரியம் பார்க்க வருவான்னு கேட்கிறேன். எவனா வருவானா இனிமே? எல்லாம் வந்து துபாக்கூர் ஆகி போச்சப்பா, சூனியத்தினால உன்னால ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று காரி துப்புவார்கள். இப்படி இருக்கிற நிலையில இனிமே போய் இந்த வியாபாரம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில இவர் வைத்த இந்த வாதங்கள் எல்லாமே வந்து பொய்யாக ஆகிவிட்டது. சூனியத்தினால எந்த விதமான ஒரு பவரும் இல்லை, சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னது 100க்கு 100 உண்மையாயிருச்சு அப்படின்றத இவருடைய இந்த விஷயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் பல பேர் இந்த சூனிய விஷயத்துல ரொம்ப நம்ம வந்து போஸ்டர் அடிச்சதுதான் தாமதம். போஸ்டர் அடிச்சவங்களையும் இதுக்கு பண்ண ஃபித்னாக்கள் கொஞ்சம் நெஞ்சமா எப்படிலாம் ஃபித்னாக்கள் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு நீங்க வந்து சூனிய சவால் விடுறாரு பீஜே, எல்லாத்தையும் காப்பீராக்க தூண்டுறாரா என்று கேள்வி கேட்டார்கள். அதோடு மட்டுமல்லாம சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் வைத்த அந்த வாதங்கள், ஒரு பக்கம் சூனியக்காரன் ஓடிட்டான், எந்த சூனியக்காரனும் வெற்றி பெறவில்லை. அம்புட்டு சூனியக்காரனும் வந்து மண்ணை கவி விட்டான் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு. இப்படி இருக்கிற நிலையில இந்த சூனியத்தை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது. சூனியத்தினால பாதிப்பு ஏற்படும், சூனியத்தினால பாதிப்பு ஏற்பட்டது, சூனியத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கிறுக்கா மாறினாங்கன்னு சொல்ல கூட்டம் என்னென்னலாம் பித்னாக்கள் பண்ணாங்க. கொஞ்சம் நெஞ்சமா பித்னாக்கள் பண்ணார்கள். இது வந்து காபிராக்க தூண்டலாமா கேள்வியை கேட்டாங்க. முதல் கேள்வி, காபிராக்க தூண்டலாமான்னா இது காபிராக்க தூண்டுறதா? ஒருத்தன் வந்து இருக்கிற முஸ்லீமை கொண்டு போய் நீ காபிராவுடா, நீ வந்து எங்களுக்கு சூனிய வைடா என்றா நாங்க சொன்னோம். ஏன்னா சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு சொல்றானா அவனை கூப்பிடுறான். ஆல்ரெடி காபிரா இருந்துகிட்டு இருக்கிறான், அவனை வாடா வைடா வச்சு பாடுறா எங்களுக்கு என்று சொல்லி கூப்பிட்டோமே. இது வந்து அவனை காபிராக்க தூண்டுறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னானா இல்லையா? இன்னல்லதீன தகுன மின் துனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். நபியே, யார் வந்து அல்லாஹ்வை விடுத்து விட்டு இணை தெய்வங்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை போன்ற ஒரு அடிமைகள் தான். பதுவும் பல் எத்தஜீபுலக்கும் இன்குன்தும் சாதிக்கேன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா கூப்பிட்டு பாரு, அவைகள் உனக்கு பதில் கொடுக்குமா என்று அல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ் இன்னும் கேள்வியை கேட்கிற அலகும் அர்ஜுனும் எம்சூன பிஹா அம்லஹும் ஐதீன் யப்திஷூன பிஹா அம்லஹும் ஐனுன் யுப்சிரூன பிஹா அம்லஹும் ஆதானும் யஸ்மஊன பிஹா. நீ வந்து யாரை வந்து கடவுள் வணங்குறியோ, இணை தெய்வங்கள் என்று அழைக்கின்றாயோ, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறியோ, அவைகளுக்கு நடக்கக்கூடிய கால் இருக்கா, பிடிக்கக்கூடிய கை இருக்கா, பார்க்கக்கூடிய கண் இருக்கா, கேட்கக்கூடிய காது இருக்கின்றதா? அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கியா? குளிதோ சுலகாக்கும் சும்ம கீதூனி பலாக்கும் நிரோன். நபியே நீங்க சொல்லுங்க, எனக்கு வைக்க சொல்லு, பாதிப்பை ஏற்படுத்த சொல்லு, உன்னுடைய அந்த இணை தெய்வங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சொல்லு. பலாக்கும் நிரோன், எனக்கு எந்த அவகாசமும் தர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல சொன்னானே அல்லாஹ்வுடைய தூதரை. அதுதான் இங்க இவ்வளவு பெரிய பகிரங்க சவாலாக விட்டு கொண்டிருக்கின்றோம். சாதாரண சவாலா இது? அந்த போலி தெய்வங்கள் மூலமா தானே எல்லாம் நடக்க நம்பிக்கொண்டிருக்கின்றான். இங்க இருந்துகிட்டு என்னத்தையாவது ஓடுவானா ஊனுவானா? அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளுக்கு கண்ணு தெரியாது, கண்ணு வாய் பேச முடியாது, கோமால போவாரு, கிறுக்கா ஆவாரு, நீ நம்புறிய, அப்படி சொல்லி ஏமாத்துறிய. உன்னுடைய இந்த சூனியத்தினால எந்த விதமான எஃபெக்டும் இல்ல. ஏன்னா நீ யாரெல்லாம் கூப்பிடுறியோ அவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், நீ அல்லாஹ்வுடைய அடிமை தான். உனக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து சக்தியும் இருக்கின்றது. அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் தான் அனைத்து பொருள்கள் மீது ஆற்றல் உடையவன். அவனை போல எதுவும் கிடையாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை சொல்வதற்கு தான் இந்த பகிரங்க அறைகூவல். இதற்காகத்தான் இந்த பகிரங்க சவாலை ஒழிய இது வந்து நாம காபிராக தூண்டவா செஞ்சோம் கிடையாது. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமஸ் ஆகுறதுக்காக செய்யறாரு பிஜே, வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்காக செய்யறான், சவிஜமாதுக்காக ஃபேமஸ் ஆகுறதுக்காக செய்யறான். ஆமா, பிஜே பத்தி யாருக்குமே தெரியாது பாரு.
பிஜேன்னா அவருக்கு ஒரு தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு தாடி வச்சிருப்பாரு, அவரு தான் பிஜே. போய் நாங்க இப்பதான் இனிமேல் அறிமுகப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கு. உலகத்துல எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கிறோம். இது வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அல்லாவுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்ல சொன்னானே, அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்காக செஞ்சாங்க, உண்மையிலே விளம்பரப்படுத்துறதுக்காக தான் செஞ்சோம். என்ன விளம்பரம்னா ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு உண்டான விளம்பரம். அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு மட்டும்தான் அனைத்து ஆற்றலும் இருக்கின்றது என்பதற்கான விளம்பரம். அவனுக்கு ஒப்பாத ஒருவனும் இல்லை என்பதற்கான விளம்பரம். இந்த விளம்பரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தோமா இல்லையா? அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானா இல்லையா? அடிச்ச போஸ்டர்ல சூனியக்காரன் எல்லாம் அலறி ஓடுனானா இல்லையா? ஓட வச்சானா இல்லையா? அல்லாஹ் ஒரு மகத்தான வெற்றி. இது சாதாரண வெற்றியா? சன் டிவில சிறப்பு செய்தி வாசிக்கிறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 50 லட்சம் பரிசு அறிவித்திருக்கின்றார்கள். சூனியக்காரர்கள் எல்லாம் அதிர்ச்சி போட்டானா? அதிர்ச்சியாக வச்சோமா? இங்க என்ன போட்டாங்க? சூனியம் இந்த அகோரி மணிகண்டன் தோல்வி விட்டவனையும் எழுதினார்களா இல்லையா? சூனியத்துக்கே சூனியம் வச்சுட்டாங்க தௌஹீத் ஜமாத்காரங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க, எழுதினார்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அல்லாஹ் இதற்கு வழங்கி இருக்கின்றான் என்றால் படைச்ச இறைவனுக்கு நிகரா ஒருத்தனை இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த விளம்பரம். இன்னும் போய் எந்த அளவுக்கு பித்தனாக்கள் தெரியுமா? திடீர்னு நினைஞ்சிட்டாங்கன்னா பிஜே வந்து ஆள் காலிட்டாங்க, திடீர்னு ஆளு காலி ஆயிட்டாருட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பரவுது? பிஜே வந்து அவன் அகோரி மணி என்ன வச்ச அந்த சூனியத்துல கை கால் உடஞ்சி போய் வந்து வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாரு, ஆள் வந்து எந்திரிக்க முடியல, ரகசியமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு குடும்ப டாக்டர் அப்துல் கஃபாராம், அப்படி ஒரு டாக்டர் இருக்காரான்னு பிஜேக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் வந்து என்ன செஞ்சாராம், பிஜேவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காராம். பேசினாங்க, எழுதினார்கள். இதனால எல்லாம் எவ்வளவு பெரிய நன்மை ஏற்படுத்தினா தெரியுமா? இவங்க இந்த மாதிரி பித்தனா பரப்பி விட்டாங்க, பிஜே வெளியே வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டாங்க. இவர் டெய்லி சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்து பில்லு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல இவங்களுக்கு. கடைசியில் பார்த்தா பிஜே கிட்ட கடுமையான கூட்டம் வந்து மண்டுது. என்ன இது இவ்வளவு கூட்டம் ஏன் வருது அப்படின்னா, இல்லை நீங்க ஆள் காலி நான் இருக்கிறீங்களான்னு பார்த்துட்டு சும்மா என் போகணும் 4 தடக்கம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுத்தானா இல்லையா? அப்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு பகிரங்க அறிவுகள் மூலமாக என்னத்தை நிலைநாட்டி இருக்கிறோம்? தௌஹீதை நிலைநாட்டி இருக்கிறோம். பிஜே வந்து உடல்ல சரியில்லாம போயிட்டாருன்னு பித்னா. அடுத்து என்னடான்னா, பிஜே முந்தின நாள் வரைக்கும் அகோரி மணியன் தரப்புல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில வரும் பொழுது எந்திரிச்சு வர மாட்டாருன்னு. எல்லாருடைய மகத்தானுக்கு இருக்க கூட அன்னைக்கு பேட்டி கொடுத்து அந்த பொதுக்கூட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் மூலமாக பதிலடி கொடுத்தோம். இந்த நிலையில இப்ப வந்து அகோரி மணியனோட ஒப்பந்தம் முடிஞ்சு நல்லபடியா இருக்காரா? அதுக்கப்புறம் எப்படி கிளப்புறாங்க? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை செய்ய முடியும் சூனியத்தினால. பிஜேக்கு அவர் மனைவிக்கு சண்டை அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அடப்பாவிங்களா, என்னடா இது? இந்த மாதிரி வந்துகிட்டு என்னடா ஒரு அதுக்கு ஒரு பகிரங்க அறைகோல் விட்டோம். சரி, கணவன் மனைவிய மத்தியில பிரிவினை ஏற்படுத்த முடியும் நீ சொல்றீங்கள, நீ சரியான ஆளா இருந்தா எவனெல்லாம் இப்படி சொல்றானோ உனக்கு பகிரங்க அறைகோல். ஆளை காலி பண்ணிடுவேன், கையை முடைக்கிடுவேன், காலை முடைக்கிடுவேன் நீ சொல்றீங்கள, கையை முடைக்கிடுவேன் காலை முடைக்கிடுவேன்னு சொல்ற மாதிரி இப்ப கணவன் மனைவி பிரிக்கலான்ற பகிரங்க அறைகோல் எப்படி விடுறோம்னா, வா எவனா ஒரு சூனியக்காரன் வா, புருஷன் முன்னாடியே கூப்பிட்டு உட்கார வைப்போம், நீ இங்க மந்திரம் ஓதவதான் இங்க சண்டை நடக்கணும், இதுக்கு தயாரா அப்படின்னு கூப்பிட்டோம். ஒரு பையில வளர்க்கானா ஓடி போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அதோட மட்டும் எந்த அளவுக்கு பித்தனாக்கள்னா, அதாவது வந்து ஒரு போஸ்டர் அடிக்கிறோம், இந்த மாதிரி வந்துக்கிட்டு 50 லட்ச ரூபா பரிசு அப்படின்னு. 50 லட்ச ரூபா பரிசுன்னு போஸ்டர் அடிச்சா இவங்க போஸ்டர்ல கூட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு பரப்புறாங்க. என்னடா போஸ்டர்ல போய் சொன்னோம்? 50 லட்ச ரூபா கிடையாது, ஏமாத்திட்டீங்க, அதுல 50 லட்ச ரூபாலாம் இவங்க தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த போஸ்டரையே காட்டி, அந்த போஸ்டரை பாத்தீங்களா, பணம் அடிக்கிருக்கா, பணம் அடிக்கிருக்கு, 500 ரூபா நோட்டு. இதை எண்ணி இதுல நாங்க எண்ணி பார்த்தோம் 12 லட்ச ரூபா தான் இருக்கு இதுல அப்படின்ட்டாங்க. தௌஹீத் ஜமாத் பொய் சொல்லுது, மீதி 38 லட்ச ரூபா எங்க அப்படின்னு உடனே அப்படி கேட்டாலும் நம்ம சொன்னோம், 100 போஸ்ட் அடிச்சிருக்கணும், ஒரு போஸ்ட்ல 12 லட்ச ரூபா, 100 ஆளு பெருக்குங்களா, அல்லது அந்த பக்கம் சைட்ல நிறைய காசு அடிக்கிருக்கு, அது ஒரு வியூல தான் எடுத்திருக்கு, இன்னொரு வியூல பாரு என்று சொல்லி இப்படிதான் வாதங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம். உருப்படியான வாதம் எவனா வச்சானா இந்த சூனியத்துக்கு எதிராக யாராவது ஒரு ஆள் உருப்படியான வாதத்தை, எல்லாம் வந்து பொய்யான வாதங்கள்,
போலியான வாதங்கள். ஒருத்தவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் வந்து வாதம் தான் வந்துருவாரு எதா இருந்தாலும். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு தலையிலாதான் அவர் பேசுவார். அமெரிக்கா அப்படி படம் வெளியிட்டான்றதை கண்டிச்சு அமெரிக்க தூதரத்தை முற்றுகையிட்டான்னு வைங்களேன், இவர் அமெரிக்க தூதரையே கூப்பிட்டு பள்ளிவாசல்ல உட்கார வச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவார். யாரு? முக்காடு போட்டு ஒருத்தர் இருப்பாருல்ல, முக்காடு போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் என்னென்னலாம் வந்து நம்ம செய்யறோமோ அதுக்கு எல்லாம் தலையிலா செய்யறது தான் அவருடைய வேலை. நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம்னா இல்ல எல்லாரும் தீவிரவாதிகள் தான் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து நம்ம போராட்டம் நடத்துறோமா, போராட்டத்துக்கு பொம்பளைங்க போறாங்க, பொம்பளைங்களை மூஞ்சியை வெளியே காட்ட சொல்றீங்களே, இப்படி வந்து பெண்கள் வந்து முகத்தை திறந்துட்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்களே, முகத்தை வந்து வெளியே காட்டலாமா, அவங்க எல்லாம் முத்துக்கள் இல்லையா, பவளங்கள் இல்லையா, மாணிக்க கற்கள் இல்லையா, அவர்கள் நம்ம உடைச்சிடலாமா, கொலைச்சிடலாமா அப்படிலாம் சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து என்ன செய்யறாரு, தலையில முக்காடு போட்டிருப்பாரு. சரியா? அந்த முக்காடு போட்டவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த சூனிய விஷயத்துல இதே மாதிரியே ஒரு வேலையை பார்த்தாரு. சூனிய விஷயத்துல சூனியம் குறித்து கருப்பு சொல்றேன்னு சொல்லிட்ட பேர்ல சில வேலையை பார்த்தாரு. முக்காடு போட்டவரை வந்து காட்டினா எல்லாரும் பார்த்தீங்களா? இவர் தான் அவரு. இவர் என்ன செஞ்சாருன்னா, பெண்கள்லாம் முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரு. பெண்கள் முகத்தை காட்டுறது வந்து தப்பு, பாவம்லாம் சொல்லுவாரு. இந்த பக்கம் தாடி வச்சு நிக்கிறாரா, அவரு தான். இந்த பக்கம் பெண்கள் முகத்தை திறந்துட்டு இருக்காங்களா, இதுதான் இவருடைய வேலை. என்னன்னா நம்மள எதுக்குன்றதுதான் விஷயம். இப்ப வந்து சூனியம் இருக்கா இல்லையான்னு அவர்கிட்ட போய் அவர் வந்து அவரை வாழ்க்கை வந்து விளக்கம் சொல்றாரு. இப்ப பாருங்க, சூனியம் செய்வது சூனியம் என்று இஸ்லாத்தில் இருக்குதா, அப்படி சூனியம் செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னால் தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சூனியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சூனியம் இருக்குது. இன்னைக்கு அந்த சூனியங்கிற ஒரு கலை இருக்குதா அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலை அழிந்து போய் இங்க இன்னைக்கு ஒரு 2% 5% இருக்கலாம். முற்றிலுமாக அழிந்து விடவில்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவுக்கு அந்த சூனியம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு அந்த சூனியங்கிற ஒரு கலை இருக்குதா அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலை அழிந்து போய் இங்க இன்னைக்கு ஒரு 2% 5% இருக்கலாம். முற்றிலுமாக அழிந்து விடவில்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவுக்கு அந்த சூனியம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு அந்த சூனியங்கிற ஒரு கலை இருக்குதா அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலை அழிந்து போய் இங்க இன்னைக்கு ஒரு 2% 5% இருக்கலாம். முற்றிலுமாக அழிந்து விடவில்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவுக்கு அந்த சூனியம் என்பது இருக்கிறது. சரி, இன்னைக்கு யாருக்காவது சூனியம் வைக்க முடியுமா அப்படின்டா சூனியம் வைக்க முடியும். சூனியம் என்பது ஒரு கலை, இன்னைக்கு கொஞ்ச அளவு இருக்குது. ஆனால் அந்த சூனியத்தின் மீது ஒரு நல்ல மூமினுக்கு நம்பிக்கை வரக்கூடாது. சரி, இன்னைக்கு யாருக்காவது சூனியம் வைக்க முடியுமா அப்படின்டா சூனியம் வைக்க முடியும். சூனியம் என்பது ஒரு கலை, இன்னைக்கு கொஞ்ச அளவு இருக்குது. ஆனால் அந்த சூனியத்தின் மீது ஒரு நல்ல மூமினுக்கு நம்பிக்கை வரக்கூடாது. முதல்ல எத்தனைனா 2% இருந்துச்சு. சரியா? எத்தனை சதவீதம் இருந்துச்சு? 2%, 5% இருந்துச்சு. சரியா? இப்ப பாருங்க, சூனியம் என்பது ஒரு கலை, அதில் யூதர்கள் மிகப்பெரிய திறமையானதா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கலை நாளடைவில் அழிஞ்சு போச்சு, அல்லது இல்லாம போயிடுச்சு, அல்லது காணாம போயிடுச்சு. அந்த ஒரு கலை இன்னைக்கு இல்ல. சூனியம் என்பது ஒரு கலை, அதில் யூதர்கள் மிகப்பெரிய திறமையானதா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கலை நாளடைவில் அழிஞ்சு போச்சு, அல்லது இல்லாம போயிடுச்சு, அல்லது காணாம போயிடுச்சு. அந்த ஒரு கலை இன்னைக்கு இல்ல. சூனியம் என்பது ஒரு கலை, அதில் யூதர்கள் மிகப்பெரிய திறமையானதா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கலை நாளடைவில் அழிஞ்சு போச்சு, அல்லது இல்லாம போயிடுச்சு, அல்லது காணாம போயிடுச்சு. அந்த ஒரு கலை இன்னைக்கு இல்ல. முற்றிலுமாக அழிந்து விடவில்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவுக்கு அந்த சூனியம் என்பது இருக்கிறது. அல்லது இல்லாம போயிடுச்சு, அல்லது காணாம போயிடுச்சு. அந்த ஒரு கலை இன்னைக்கு இல்ல. காணாம போயிடுச்சு போயிருந்து இஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்துச்சா, இப்ப இல்லையா என்னன்னு கேட்டா வச்சு காமிடா அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பகிரங்க அறிவுகள் விட்டுருக்கோம். இப்ப இருக்குன்னு சொன்னா அந்த 5% கொண்டு வாங்குறாங்க நம்மள்ட்ட. வேற வழி என்ன செய்யறது என்று சொல்லி இந்த அளவுக்கு உளர்னா இது வந்து சூனியத்தினால பாதிக்கப்பட்டு மனநோயாளியாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன மாதிரி சூனியம்ன்றது இல்ல, மனநோயாளின்றது உண்மையா இருக்கா இல்லையா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து பதில் சொன்னவர்களை பாக்குறோம். அடுத்து இன்னொருத்தவர் இருந்தார். அவர் யாருன்னா அவரும் இதே தலைப்பாதான். அவர் என்ன செய்தாருன்னா, நம்ம வந்து இப்படி சவால் விட்டோமா, சவால் விட்டவனையும் அதுக்கு இவங்க சவால் விடுறாங்களாம். இப்படி வந்து சவால் விடுறேன் நான் 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் சொல்றாரு. நான் வேண்டாம் ஒரே ஒரு சவாலா நான் உங்களுக்கு சொல்றேன், இவருக்கும் சொல்றேன், இவரை நம்பி நிக்கிற தம்பிமார்களுக்கும் சொல்றேன், ஒரு சவாலா சொல்றேன். உங்களுக்கு 50,000 இல்ல, எங்கிட்ட கடை வாங்கியாதான் 5 லட்சம் ரூபா தர்றேன்.
ஒரு சவால் நீங்க நிறைவேற்றணும். அது குர்ஆன்லயும் இருக்கு, ஹதீஸ்லயும் இருக்கு. ஆனா நீங்க செய்து காட்டணும். செய்து காட்டல அப்படின்னா இந்த உசூல் படி குர்ஆன் ஹதீஸை மறுத்தவனா நீ ஆகணும். என்ன நீங்களும் நம்புறீங்க, நம்மளும் நம்புறோம், முழு உலகம் இஸ்லாம்கள் அத்தனை நம்புறாங்க. ஜின்னு ஒரு வர்க்கம் இருக்குதா இல்லையா? ஏங்க ஜின்னு இருக்குதா இல்லையா? குர்ஆன்ல வந்திருக்கா இல்லையா? ஹதீஸ்ல வந்திருக்கா இல்லையா? இது வரைக்கும் அவனா பார்த்திருக்கானா? இப்ப சொல்லுங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு, அபூ ஹுரைரா பார்த்திருக்கிறார், ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காங்க, குர்ஆன்லயும் வந்திருக்கு. அல்லாஹ் குர்ஆன் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ நிறைய சொல்லி இருக்கிறான். அப்ப இன்னைக்கு நான் குர்ஆன் இது ஜின்ன பார்க்க முடியல, நான் பார்க்கல, நீங்க பாத்துறீங்களா? பார்த்திருக்கிறோமா இது வரைக்கும்? நீ காட்டு ஒரு ஜின்ன, என் முன்னால உணர்ந்து ஒரு ஜின்ன நிப்பாட்டிரு, 5 லட்சம் ரூபா தர்றேன். அதாவது வந்து ஜின்னு இருந்தா காட்டு அப்படின்றாரு. இப்ப இவர்தே நம்ம திருப்பியும் கேட்கலாம், உங்களுக்கு மூளை இருக்குன்னு சொல்றீங்களே, மூளை இருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன ஆகும்? ஜின்ன முதல்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்னு நல்லா சொல்றானா? பார்க்க முடியாதுன்னு நல்லா சொல்றான். ஷைத்தானை பத்தி சொல்லும் பொழுது அல்-அஹ்ராஃப் அந்த அத்தியாயத்துல அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் நீங்க பார்க்காத வகையில உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவனை நீங்க பார்க்க முடியாது. ஷைத்தான் வந்து ஜின்னத்தை சேர்ந்தவன் தானே ஷைத்தான். ஷைத்தானை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஜின்களையும் பார்க்க முடியாது. நபிகள் நாயகத்துக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா நபிமார்களுக்கு தெரிவார்கள் ஜின்கள், நம்ம பார்க்க முடியாதுன்னு இருக்கும் பொழுது இது இங்க என்ன செய்ய கேட்கிறாருன்னா, ஜின்னை கொண்டு வந்து காட்ட முடியுமா, 5 லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு? மனுஷ சைத்தான பார்க்கலாம், அப்படி இருக்கு. இது என்ன அல்-பக்ரால வருதுல, அவர்கள் வந்து தங்களுடைய சைத்தான்களத்துல தனித்து இருக்கும் பொழுது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? கெட்ட நபர்களை சைத்தான் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய செயல்ல உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? கவிதை பாடக்கூடிய ஒரு ஆளை பார்த்து சைத்தானை பிடிங்க அப்படின்னாங்க. சைத்தான்னா மேல இருந்து இறங்கி வந்துட்டான்னு வாங்கிடக்கூடாது. கெட்ட மனிதனை சைத்தான் சொல்லலாம். அப்படி காட்ட சொன்னா காட்டும். கெட்ட மனிதன், ஒரு கெட்ட சைத்தானை காட்டு, மனுஷ சைத்தானை காட்டுன்னா ரசாரிக்கு சொல்லிடுவோம். நீங்க நேரா போய் உங்க வீட்டுல போய் கண்ணாடியை திறந்து பாருங்க, அதுல வந்து ஒரு பெரிய சைத்தான் வந்து நீங்க தலப்பா கட்டி இருந்தா தலப்பா கட்டி இருப்பான் சைத்தான், தலப்பாயை அவுத்துட்டா தலப்பாய் இல்லாம இருப்பான்னு நாங்க சொல்லிடுவோம். அதை காட்ட முடியும், மனுஷ சைத்தானை காட்ட முடியுன்றதுதான் இவருக்கு உண்டான பதில். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்தாவது உருப்படியான ஒரு வாதத்தையா வைத்தார்களா? சூனியம் இருந்துச்சு இப்ப இல்ல. இவரே என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வந்துட்டு திடீர்னு வந்து ஒருத்தவனுக்கு உடல்ல சரியில்லாம போகுது, அதுனா என்ன காரணம்? அதெல்லாம் சூனியத்தினால. திடீர்னு ஒருத்தவனுக்கு வயிற்று வலி வருது, திடீர்னு ஒருத்தவனுக்கு வயிற்றால போகுது, என்னடா காரணம்னா இதான் சூனியத்தினால இல்லாம வேற என்னத்தினால அப்படின்னு கேட்கிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு விளங்கி இருக்காருன்னு பாத்தீங்களா? இப்படித்தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். பேராலயத்துல போய் வந்து அது சரியாவது இது சரியாவது நம்புறான். அப்ப அது ரைட்டுன்னு சொல்ல முடியுமா? அது உண்மைன்னு சொல்லுவீங்களா? இந்த சாமி வந்து கண்ணை குத்திருச்சு, அப்படி செஞ்சிருச்சு இப்படி செஞ்சு நம்புறானே, அதுவும் உண்மைன்னு சொல்லுவீர்களா? இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இப்படி உலரக்கூடியவர்கள் என்னன்னா எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க. இப்ப நம்ம இந்த சூனிய சவாலத்தவனையும் ஒரு ஆள் எழுதியிருந்தார், சக்கரையாசின்ற ஒரு கடிதம் போட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து சூனியம் வச்சு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த நான் தயாரா இருக்கிறேன்னாரு. சரி வாங்க, என்ன பாதிப்பை ஏற்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு மாநில செயலர் அப்துல் ரஹ்மானோட பேச்சுவார்த்தை நடத்தினார். என்ன பாதிப்பை ஏற்படுத்துவாராம்? நான் வைக்கிற சூனியத்தினால உங்களுக்கு சளி பிடிக்கும், உங்களுக்கு வந்து காய்ச்சல் வரும், ஜலதோஷம் ஏற்படும். விளங்கிட்டாங்க. இவங்க என்னத்தையா செய்ய சொல்லுவாங்க, கையை காலம் முடக்க சொல்லுவாங்க, ஆளை காலி பண்ண சொல்லுவான். இதை போய் நம்ம மாத்திக்கிட்டோம்னா சரிப்பட்டு வராது. அப்போ வந்து இது சரியில்லை அப்படின்ட்டு கையை காலம் முடக்க முடியும், அப்படிலாம் இல்லாம தள்ளி பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். அதுக்கு நம்ம என்ன கேட்டோம்? எல்லா ஆஃபரும் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு ஆஃபர் மட்டும்தான் இருக்கு. அது வந்து கிறுக்காக்குற ஆஃபர்னு ஏதோ ஒரு ஆஃபரை போட்டு இதுக்கு தயார்னா நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோமா, ஆள் வரல, அப்படியே ஓடிட்டாரு. இப்படித்தான் வந்து சூனியக்காரர்கள் எல்லாம் வந்து ஓட்டம் எடுப்பார்கள். அவங்க வந்து ஏதாவது ஒரு அதாவது என்னன்னா சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டா எப்படி ஏற்படுதுன்னு எவனுக்கும் தெரியாது, யார் ஏற்படுத்துவான்னு சொல்ல முடியாது, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது, பாதிப்பு ஏற்படுமா இல்லையா, இப்படி போட்டு சூனிய விஷயத்துல இவ்வளவு குழப்பி மக்களை வந்து இணையத்தின் பக்கம் தள்ளக்கூடிய நிலையில தான் இவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம விளங்கிக்கிறோம். சூனியம் என்றாலே ஒரு காலத்துல பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனா இப்ப என்ன நிலைமை ஆயிருக்கு தெரியுமா? சூனியக்காரனை பத்தி பேசினா விழுந்து சிரிக்கிறீங்க, அந்த அளவுக்கு அல்ல ஆக்கிட்டான். பாத்தீங்களா? சூனியம் என்றாலே வந்து ஒரு டம்மி பீஸுகள் என்று அல்ல ஆக்கிட்டானா? சிறு குழந்தைகள் இந்த சூனியத்துக்கு எதிராக களமிறங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கான் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மக்களே, என் பெயர் ஜெசிமா. நான் குவைத்தில்
கோயில்கள் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சூனியம் மூலம் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. சவால் விடுகிறேன். முடிந்தால் எனக்கு செய்து பாருங்கள். சூனியக்காரன் நட்டு போட மாட்டான். பாப்போம் பாப்போம். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் சரி ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். 5 பேருக்கு வைக்கிறதா சொன்னீங்க. 5 பேருக்கு வந்து நல்லபடியா நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அந்த 5 பேருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்த முடியலன்னா இந்த லபீது பின் அல்சம் என்ற ஒரு யூதன் வைத்த அந்த சூனியத்தினால அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்றீங்களே, எப்படிப்பட்ட அநியாயக்காரனா இருப்பாங்க? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இது எப்பூர் லாலிமூனையின் தத்தபியூனை இல்லா ரஜுலம் மசூரா. அந்த அநியாயக்காரன் சொல்றான், என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் வந்து சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஆணைத்தான் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று அவர்கள் அநியாயக்காரர்கள் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இப்படி யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைத்ததாக நம்புறானோ அவன் அநியாயக்காரன் சொல்றானா இல்லையா? எங்களுக்கு சாதாரண மனிதர்கள் எங்களுக்கே வைக்க முடியல, அப்புறம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செல்ல தெளிவான நிலையில தான் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பைத்தியமும் இல்லை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இன்னமா ஆயிலுக்கும் பி வாஹிதத்தின் அன் தக்குமுல் இல்லாஹி மத்னா வஃபுராதா சும்ம தஃபக்கரு மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா. இந்த தூதருக்கு கிறுக்குன்னு நீ சொல்றியா? இவருக்கு மனநோயன்னு நீ சொல்றியா? கிடையாது. நீ 2 பேரா வா, ஒவ்வொருத்தவனா வா, வந்து இந்த தூதரை டெஸ்ட் பண்ணி பாருங்கடா. மாவி சாஹிபிக்கும் மிஞ்சின்னா அவருக்கு எந்த விதமான சிறு அளவிலான பைத்தியம் கூட கிடையாது என்று அல்லாஹ் சொல்றானே. இந்த வசனத்தை நம்பாமல் இதை மறுத்துவிட்டு சூனியத்தினால அது செய்ய முடியும், இது செய்ய முடியும், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் என்று பல பேர் வந்து திரும்பி இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவன் என்ன செய்யறான்? சூனியத்துக்கு பாதிப்பு இருக்கு என்று சொல்லி தௌஹீத் என்று சொல்லக்கூடிய உளறி கொண்டிருக்கின்றான் என்றால் அவர்களுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய விதத்துலதான் அல்லாஹ் இந்த அளவிற்கான கூட்டத்தை திரட்டி இருக்கின்றான். அப்படி கூறி நிறைவு செய்கின்றேன். வாய்ந்த